அனைத்து வாய்ஸ் ஆஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே தினத்தன்னைக்கு உழைப்பாளர்கள் அனைவருக்கும், உழைத்து கொண்டிருக்கும் உழைப்பு வர்க்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின நல்வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்குமா அமைக்காதான்னு நிறைய ஊடகங்கள், நிறைய எக்ஸிட் போல், நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்தாலும் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சனி ஞாயிறு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள் காமா இருங்க, கூலா இருங்க. திங்கக்கிழமை ரிசல்ட் தெரிஞ்சிடும், யாரு ஜெயிப்பான்னு. கரெக்டா 12 மணிக்கு மேல யாரு வின் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டு ஏன் இவ்வளவு இழுப்பறியா இருக்கு, யாருனாலையும் கணிக்க முடியல அப்படின்னா தளபதி ஒரே ஆள்னாலதான். ஏன்னா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம், அரசியல் களத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மாற்றம் வேணும்னு தேடிட்டு இருக்கிறப்ப புதுசா ஒரு ஆள் உள்ள வர்றாரு. அவரும் நம்மளுக்கு பரிச்சயமான ஆளு, சினிமாவில் பார்த்த ஆளு, மக்கள்கிட்ட நேரடியா கனெக்ட்ல இருக்கிற ஒரு மக்கள் இயக்கம் மூலியமா நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது அரசியல் கட்சியா மாறி அரசியல் களத்துக்குள்ள வரும்போது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் நிறைய எக்ஸிட் போல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் வருவாங்க, விஜய் வந்துட்டு ஒரு 4-5 சீட்டு பிடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் விஜய் வந்துட்டு 120 இடம், அதாவது 98ல இருந்து 120 இடம் வரைக்கும் பிடிப்பாரு, ஆட்சி அவரு தான் அமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இதை நம்ம அப்படியே ஓரம் வச்சுட்டு திங்கக்கிழமை பார்க்க தானே போறோம். நேற்று பனையூர்ல தளபதி விஜய் அவர்கள் 234 கேண்டிடேட்டை கூப்பிட்டு ஒரு ரகசிய மீட்டிங் நடத்தினாருன்னு எல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓப்பனா எல்லாரும் பாக்குற மாதிரி, மீடியாவெல்லாம் பாக்குற மாதிரி தான் உள்ள போனாரு, மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராரு. ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அவங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறது எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்ல முடியாது இல்லையா, அதனால இந்த ரகசியம்ங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தளபதி விஜய் வந்து என்ன பேசியிருப்பாரு, எல்லா ஊடகங்களையும் பேசுறாங்க, இருந்தாலும் நானும் சொல்றேன். தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு 234 கேண்டிடேட்டை கூப்பிட்டு, தம்பி தங்கங்களா செல்லங்களா, யாராரு ஜெயிச்சிங்க அப்படின்னு நியூஸ் கேட்ட உடனேயே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே போய் அந்த எலெக்ஷன் கமிஷன் இதுல உங்களுக்கு கொடுக்குற அந்த எம்எல்ஏ சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி பனையூர் ஆபீஸ் வந்துருங்க, நான் அங்கதான் இருப்பேன், ஏன்னா வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டுருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஜெயிக்கிற கட்சி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பார்ட்டிஸ் இங்க இருக்கு, நிறைய கட்சி இங்க இருக்கு. அது யார் யாருன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, விஜய் தமிழக வெற்றி கழகத்துல ஜெயிச்ச கேண்டிடேட்டை இழுக்க பார்ப்பாங்க. அதாவது எங்களோட வந்து உனக்கு இத்தனை சி தரோம், இவ்வளவு அமௌண்ட் தரோம், உனக்கு அமைச்சர் பதவியில ஏதாவது ஒரு போஸ்டிங் தரோம், அப்படி இப்படின்னு போட்டு மைண்டே கழுவுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த, நல்லா யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் ஐயா உள்ள எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம், எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவில் ஜெயலலிதா அம்மா இப்படித்தான் பண்ணுனாங்க. ஏன்னா விஜயகாந்த் கட்சியில இருக்கிற எல்லாத்தையுமே உருவ ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி லாஸ்ட்ல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப வரைக்கும் யாரு டிஎம்கே, அதாவது யாரு விஜயகாந்த் கட்சியை பேசி பேசி அழிச்சாங்களோ அந்த கட்சியிலேயே போய் இப்ப பிரேமலதா அம்மா கூட்டு சேர்ந்து இன்னைக்கு அந்த கட்சி ஒரு இது இல்லாம ஆகி போச்சு. அந்த மாதிரி நம்ம கட்சிக்கு நடக்கக்கூடாது, நம்ம நடக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா தலைவர் வந்துட்டு இப்ப அரசியல் பண்ற ஆள் இல்ல. அவர் எப்ப சினிமாவுக்கு வந்தாரோ அவங்க அப்பா ஒரு புரட்சி டைரக்டர், அவரும் சொல்லி சொல்லி ஊட்டி வளர்த்திருப்பார் இல்லையா. புள்ள அப்ப 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயும்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த மாதிரி அவரு அவங்க அப்பாவோட பிளட்டு, அதுக்கப்புறம் அவரு அரசியலை பார்த்து 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 வந்து மெருகேறி இன்னைக்கு நிக்கிறாரு. 2026 திங்கக்கிழமை ரிசல்ட் தெரியும், யாரு என்ன பண்ணுவாங்கங்கிறத களத்துல நேரடியா இருந்து நம்ம உங்களுக்கு லைவா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதனாலதான் தலைவர் விஜய் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இனி என்னெல்லாம் நடக்கும், இனி என்ன வேணா நடக்கலாம். அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பனையூர்ல பூட்டை போட்டு எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சு பூட்டை போட்டு விட்டு, இந்த கோவத்தூர்ல நடந்துச்சுல அந்த மாதிரி பனையூருக்குள்ள கூப்பிட்டு வந்து உள்ள எல்லாத்தையும் உட்கார வச்சு லாக் பண்ணி பூட்டி விட்டு தலைவர் வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. அப்புறம் என்ன வேணா எது வேணா நடக்கலாம். ஏன்னா யார் எப்படி வேணா மாறலாம். ஆளெல்லாம் இல்ல, பின்புலமெல்லாம் இல்ல. இப்ப விஜய் கட்சியில இருக்கிறவங்க ஒரு விசுவாசத்துக்கு, ஒரு தலைவரோட ஒரு உண்மையான அன்புக்கு பற்றுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி, அவங்க கூட இருக்கிற ஒய்ஃபோ இல்ல யாரோ ஒரு ஆள் அவங்கள மைண்டை மாத்தலாம் இல்லையா. இப்ப இவங்க இவ்வளவு காசு தராங்க, தளபதி உனக்கு என்ன தர போறாரு, என்ன கிடைக்க போகுது, பேசாம நீ அவங்களோட போயிரு, 500 கோடி தரேங்கிறாங்க, அதை தரேங்கிறாங்க, இவ்வளவு தரேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மைண்டை மாத்த பார்ப்பாங்க. அதனால நம்மளே நல்லவனா இருந்தாலும் நம்ம நிழல் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு கொலை போட்டுரும். அது மாதிரி தான். அதனாலதான் இப்படி எல்லாம் ஒரு முடிவெடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும். அப்புறம் தலைவர் விஜய் மீது
குழந்தைகள் நல அமைப்பு சங்கம் வந்து கேஸ் போட்டுக்கிறாங்க. தலைவர் விஜய் வந்து இப்படி குழந்தைங்களை வந்து இப்படி துன்புறுத்துற, அதாவது குழந்தைங்களை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறாரு, அவங்க மூலியமா ஓட்டு கேட்கிறாரு, இதனால குழந்தைகள் வந்து மனசு உடைஞ்சிருக்கிறாங்க, மனசு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு திங்கக்கிழமை. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம தாவேக்காவோட வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் அவர் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல அங்க ஒரு எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு, அதுல செயலாளராக தேர்வு பண்ணி இன்னைக்கு அவரு உள்ள போயிருக்கிறாரு. அவருக்கும் நம்மளோட வாய்ஸ் ஆஃப் நேயர்கள் சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இது ஒரு முதல் வெற்றியா நம்ம பார்க்கணும். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கே நம்ம ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் அவர் வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. திங்கக்கிழமை என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.